எல்லோருக்கும் வணக்கம். நான் காலேஜை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ காலேஜில் திரும்ப திரும்ப நான் கேட்டு பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு உதவியும் திரும்ப பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அவங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு. இங்கேயும் நீங்கள் யோசிங்க, ஒரு காலையில் வரைக்கும் எனக்கு எல்லாமே இருக்குது, ஹாஸ்டல் படிக்கிறதுக்கு எல்லாம். இங்கேயும் அதே கதை தான். 5 மணிக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? திரும்ப நான் வெளில வந்தேன். என் ஃப்ரெண்ட் ரூமில் தங்கியிருந்தேன். கொஞ்சம் அப்பப்போ அங்கிட்டு இங்கிட்டு காலேஜுக்கு அலைஞ்சேன், கேட்டு பார்த்தேன், ஹெல்ப் பண்ணலை. அப்போ அந்த நேரத்தில் கிம்காம் சார் அப்படின்னு ஒருத்தவர் வந்து எனக்கு திருநெல்வேலியில் பழக்கமாகறாரு. அப்போ அவர் மூலமாக என்னன்னா, பாலையா இன்ஜினியர், சரிங்களா, அவர் வந்துட்டு அப்போ வந்து ஸ்கேடு இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது டிசபிளுக்காக அவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்கன்னா பொன்னாக்குடியில். அங்கே எனக்கு ஒரு சைட் இன்ஜினியரான ஒரு ஒர்க், அதாவது சூப்பர்வைசர் ஒர்க் எனக்கு வாங்கி தந்தாங்க. அங்கே போயிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் திருநெல்வேலியில் டீம் கிரிக்கெட் அகாடமின்னு அப்போதைக்கு ஆரம்பித்தாங்க. தாமஸ் சார் கோச் அவர். ஸோ அந்த டீம் கிரிக்கெட் அகாடமியில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு, நான் பொன்னாக்குடியிலேருந்து இங்கே திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15-10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ரெகுலராக நான் வந்து இங்கே டீம் கிரிக்கெட் அகாடமியில் வந்துட்டு ஜாயின் பண்ணி, நான் தான் என்ன பண்ணுவேன்னா, மேட்டு போடுவேன், அந்த தரையெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி மேட் அடிச்சுட்டு, அப்புறம் பசங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோடனே என் ப்ராக்டிஸும் அங்கே நடக்கும். எனக்கு தாமஸ் சார் நிறையா உதவி பண்ணார். பசங்களும் நிறையா உதவி பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு நிறையா பேர் உதவி பண்ணாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு பேராக சொல்கிற அளவுக்கு வந்துட்டு முடியலை, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. ஸோ அது பத்தாது. ஸோ அந்த உதவி பண்ண அனைவருக்குமே நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய உதவிகள்லாம் இல்லாமல் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் என்ன பண்ணியிருக்க முடியாது, கடந்திருக்க முடியாது. அதே நேரத்தில் நான் சைட் இன்ஜினியராக வேலை பார்க்கும்போது என்ன டிமாண்டில் நான் வேலை பார்த்தேன்றதை நீங்கள் கேளுங்க. எனக்கு நீங்கள் சாப்பாடு மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி பஸ்ஸு செலவுக்கு எனக்கு நீங்கள் கொடுத்தா போதும். நான் கிரிக்கெட் ஆடிட்டு வரணும், 3:30 என்னை விட்டுருங்க, எனக்கு சாப்பாடுக்கு மட்டும் நீங்கள் பணம் தந்தால் போதும், இப்படி சொல்லி தான் அந்த சைட்டு சூப்பர்வைசராக நான் வேலை பார்த்தேன். அப்பயும் மணிகண்டன் இன்ஜினியர் அவர் தான் வந்து எனக்கு உதவி பண்ணார். ஸோ இதுதான் வந்து திருநெல்வேலியில் ஒரு 1.5 வருஷம் கிரிக்கெட் வந்து ஆடிக்கிட்டு ஒரு வாழ்க்கை வந்து இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. சைட்டு சூப்பர்வைசராக இருந்துட்டு அப்புறம் சின்ன சின்ன வேலை கிடைக்கிறத நான் பண்ணிக்கிட்டு, இப்படி தான் திருநெல்வேலி கதை போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் அங்கேயும் நிறையா விலாவரியாக சொல்ல முடியல. சொன்னால் அது இந்த வீடியோலாம் பத்தாது, அவ்வளோ கதைகள் இருக்குது. சுருக்கமாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ காலேஜ் முடித்து கிரிக்கெட் ஆடுறதுக்காக திருநெல்வேலியில் ஒரு அகாடமி பார்த்து அகாடமிக்கு அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறேன். இடையில சைட் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இருந்த விஷயம். மீண்டும் நான் வந்து அடுத்த வீடியோவில் எப்படி சென்னைக்கு வர்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.